நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களேயானால், எண்ணுவீர்களேயானால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். இல்லை, என் தம்பி விஜய் அவர் கிறிஸ்தவர் என்று நினைத்தால் போடுங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நினைத்தால் தவேக தலைவர் விஜய்க்கே ஓட்டு போடுங்கள். எனக்கு உங்கள் ஓட்டு தேவையில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விஜய் என்பவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி இப்பொழுது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. அதனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு மாறும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசப்பட்டது. கரூர் சம்பவத்திற்கு பின்பாக அந்த நிலைமை கொஞ்சம் கேள்விக்கு உள்ளாயிருக்கிறது. இந்த சூழலில் அதாவது சுதனை போன்றவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்வதற்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. கேள்வி எழுப்பிய என் தம்பிக்கு மட்டுமல்ல, என் உயிருக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களேயானால், எண்ணுவீர்களேயானால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்தீர்களேயானால், நீங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லுகிற கோட்பாடுகள் அல்லது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு, இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறிஸ்தவர் என்று நினைத்தால் போடுங்கள். நீங்கள் தமிழர்கள் என்று நினைத்தால், இந்த மகன் தமிழ் மகன் என்று நினைத்தால் நீங்கள் எனக்கு போடுங்கள். நான் இன்னும் மெதுவா வந்து கூட என் வெற்றி கோட்டை தொட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு அவசரமும் இல்லை. ஒரு தலைவன் என்பவன் தானே வென்று முடிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. நான் இல்லை என்றாலும் என் தத்துவம் வென்று ஒரு நாள் அது முடிசூடும் என்று நினைப்பவன் சரியான தலைவனா இருக்க முடியும். இப்ப என் பாட்டை வள்ளுவன் எழுதி வச்சு செத்து போயிட்டான், எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அவன் எழுதி வச்ச கோட்பாடு அப்படி இருக்கு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு செல்லிருக்காமங்க. உருவசியும் ஓவா பணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலற்காடும் உடையது அரண். எப்படி ஆட்சியை நடத்தணும்னு அவன் எழுதி வச்சுருக்கான். இதுவரைக்கும் அந்த ஆட்சியை நிறுவல. இந்த தலைமுறையில் அவன் பேரனாவது நிறுவிடணும்னு துடிக்கிறேன். அதுதான் நீங்க அவங்களுக்கு. அதனால இது எங்க முன்னோர்களின் கனவு. நீங்க இந்த சாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் நினைச்சீங்கன்னா என்னை விட்டுருங்க, நான் அதுக்கு ஆள் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.